பின்ன எதுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போனோம்? சித்தி, நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. சுமதி கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். இந்த நகையை எடுத்துட்டு போய் சுமதி கிட்ட மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இதே மாதிரி டூப்ளிகேட் நகையும் ஒரு பெட்டியும் செஞ்சு கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம இங்கே வந்து சேர்ந்துருங்க. எதுக்கு துளசி இதெல்லாம் பண்ற? நான் சொல்றேன். என்னம்மா சொல்லிட்டியா? எனக்கு மேகலைக்கு இருக்கிற தொடர்பை பத்தி சொல்லிட்டியா உன் சித்திக்கிட்ட? ஐயோ, யாருக்கும் தெரியாம சரி பண்றேன்னு சொல்லிட்டு உன் சித்திக்கிட்ட சொல்லிட்டியா நீ? ஏன் இப்படி பாக்குற? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. என்ன பிளாஷ்பேக்க முழுசா சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. குறுக்க பேசினா எப்படி? நான் எப்படி ஒரே ஃப்ளோல சொல்லிட்டு இருக்க முடியும்? சரி சரி சரி, இன்னும் முடியலையா? அது இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சீக்கிரம் சொல்லுமா. இத பாரு, என்னால தாங்க முடியல, மண்டை வெடிச்சிர மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு, அவ வேற வந்துட்டு போறா. ஓகே ஓகே. அப்ப என்னாச்சுன்னா, சரி துளசி, இந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்டா மாத்தி என்ன பண்ண போற? காரணம்லாம் கேட்காதீங்க சித்தி. நான் எது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன். இப்ப எனக்கு தேவைப்படுது. உங்களால உதவி பண்ண முடியுமா முடியாதா? எல்லாம் சரிதான். நீ இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. யாருக்கும் தெரியாம பஸ் பிடிச்சு பத்திரமா கொண்டு போய் சுமதி கிட்ட கொடுங்க. மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா. சரி துளசி, பேக் எடு, நான் போறேன். அந்த புடவையெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. சரி சரி, போயிட்டு வரேன். அப்பாடா, பரவாயில்லம்மா, நல்லாதான் யோசிச்சிருக்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில நகை காணாம போகல. எந்த காலத்திலயும் இந்த நகையை நம்ம விற்க போறது இல்ல. அதனால நம்ம வீட்டுல இருக்கிறது போலி நகைன்னு இங்க யாருக்கும் தெரிய போறது இல்ல. நல்ல விஷயம் தானே துளசி? டூப்ளிகேட் இங்க இருக்கிறது இல்ல, அங்க இருக்கிறது தான் டூப்ளிகேட். எங்க இருக்கிறது? மேகலை கிட்ட இருக்கிறது தான் டூப்ளிகேட். சிவா, சொல்லுங்க அத்தை. ஜனனி கலருக்கு சூட் ஆகுற மாதிரி வாங்கிட்டு வா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேறயா? ஆமா, சாரி சூப்பரா இருக்கணும்ல. கண்டிப்பா. மாமா, முடிஞ்சா 2 சாரி எடுத்துட்டு வாங்க. நான் கட்டிக்கிட்டு என் மாமா பேரை சொல்லி ஊரையே ஒரு ரவுண்ட் வருவல்ல. நோனோ, ஒண்ணு மட்டும்தான், அது எனக்கு மட்டும்தான். ஏ ரம்யா, நீ அடங்கவே மாட்டியா? நீ இன்னுமா முயற்சி பண்ணிட்டு இருக்க? வெரி பேட். சிவா, நீ இன்னும் போலையாடா? போக விட்டா தானே இவங்க எல்லாம். சரி வரேன், போயிட்டு வரேன். பாய்மா. என்னடா அண்ணன் கூடா? அண்ணா அண்ணா, என்னங்க சரக்கு? அண்ணா, என்னாச்சுண்ணா? ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லடா, நீங்க குடிங்க, எனக்கு வேண்டாம். நீங்க குடிக்காம நாங்க எப்பனா குடிச்சிருக்கோம்? நீங்க குடிச்சா நாங்க குடிக்கிறோம், இல்லனா வேண்டாம்.
அண்ணே உங்களை விட்டு நாங்க குடிச்சா கண்டிப்பா எங்களுக்கு போதை ஏறாதுண்ணே. ஏன்னா கவலையா இருக்கீங்க நீங்க? நாளைக்கு துளசி பிறந்த நாள்ரா, என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். இப்ப பொண்டாட்டியும் இல்ல, பிறந்த நாளும் இல்ல. அண்ணா முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்ணே. சரி சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? அண்ணா பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டி சைடிஸுக்கு சிக்கன் எல்லாம் வாங்கி இன்னும் 2 ஃபுல்லு சேர்த்து அடிச்சிருக்கலாம். இங்க பாரு, மரியாதையா குடிச்சிட்டு படு, இல்ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவேன். ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து 10 மாசம் ஆச்சுண்ணே. எப்பதானே நம்ம ஊருக்கு போறது? இந்த உலகமே அழிஞ்சாலும் துளசி இல்லாம நான் ஊருக்கு வரமாட்டேன். அண்ணே நைட்டே போந்து தூக்கலாமா சொன்னேன். அம்பலம் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டோம், அப்புறம் இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க. இப்ப என்னதான முடிவு? சுனாமி வந்தாலும், பூகம்பம் வந்து பூமியே வெடிச்சாலும், சூறாவளி காத்து சுழட்டி சுழட்டி அடிச்சாலும் பிறந்த நாளுக்கு துளசி கோயிலுக்கு வராம இருக்கவே மாட்டா. பின்ன என்ன, கோயில வச்சு சம்பவம் பண்ணிடுவோம். என்னடா பேசுற? கொலை பண்ற மாதிரி சொல்ற? துளசி உனக்கு அண்ணி, புரியுதா? கோவில்ல வச்சு தாலியை கட்டுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கட்டுனது பத்தாதா? அதெல்லாம் கட்டியாச்சு. காலையில கோயிலுக்கு போறோம், துளசி அலேக்கா தூக்கிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போறோம். இப்பெல்லாம் சிவாவோ சிவா குடும்பமோ துளசிக்காக வரமாட்டாங்க. கேட்க ஆள் இல்ல, தடையே கிடையாது. காலையில எழுந்து கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா படுங்கடா, கொஞ்சமா குடிக்கணும், புரியுதா? சரிண்ணே. சூப்பர்.